வணக்கம். 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 ஒரு முக்கியமான வேலையில பயங்கரமா மூழ்கிருக்கும்போது திடீர்னு கண்ணு சொக்கி அப்படியே ஒரு செகண்ட் தூங்கிருவோம் பாத்தீங்களா? அது ஏன் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, நம்ம மூளையோட அந்த மெயின் ஸ்விட்ச் ரகசியம் என்னன்னு இந்த விளக்கத்துல பார்க்கலாம். உங்க எல்லாருக்குமே இது கண்டிப்பா நடந்திருக்கும் இல்லையா? ரொம்ப ஆர்வமா ஒரு புக்க படிச்சுட்டு இருப்போம், இல்லனா நைட்ல ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் வேலையில இருப்போம். திடீர்னு கண்ணு அப்படியே சுழற்றும். அந்த ஒரு நொடி நாம எங்க இருக்கோன்னே மறந்துடுவோம். ஆமாங்க, நீங்க நினைக்கிறது சரிதான். இது சும்மா ஏதோ ஒரு சாதாரண தூக்க கலக்கம் கிடையாது. இதுக்கு பின்னாடி நம்ம மூளைக்குள்ள ஒரு பெரிய கெமிக்கல் பாலிடிக்ஸே நடக்குது. ஒரு அரசியல் சண்டையே நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டையோட முடிவுல தான் நம்ம சிஸ்டம் அப்படியே ஷட் டவுன் ஆகுது. அது என்ன பாலிடிக்ஸ்? வாங்க பார்க்கலாம். சரி, இந்த அரசியல் கதையோட முதல் முக்கியமான கேரக்டர் யாருன்னா அது அடெனோசின் தான். இவர்தான் நம்ம மூளையோட பேட்டரி இண்டிகேட்டர் மாதிரி. இவர் என்ன சொல்றாரோ அதை வச்சுதான் அடுத்தடுத்த சம்பவங்களே நடக்க போகுது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம போன்ல சார்ஜ் குறைய குறைய பேட்டரி லோன்னு ஒரு ரெட் சிக்னல் காமிக்கும்ல, அதே வேலை தான் இந்த அடெனோசின் செய்யுது. மூளையோட எனர்ஜி குறைய ஆரம்பிச்ச உடனே இது பாஸ், பேட்டரி காலியாக போகுது அப்படின்னு ஒரு வார்னிங் பெல் அடிக்கும். இப்ப இந்த சார்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். காலையில நாம ஃப்ரெஷ்ஷா எழும்போது அடெனோசின் அளவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நாள் முழுக்க நாம வேலை செய்ய யோசிக்க அதோட அளவு மெதுவா ஏறிக்கிட்டே போகும். ராத்திரி ஆகும்போது பாத்தீங்கன்னா அதோட அளவு பீக்ல இருக்கும். அடெனோசின் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சதும் நம்ம கதையோட அடுத்த கேரக்டர் என்ட்ரி கொடுப்பாங்க. அவங்க பேரு தான் மெலட்டோனின். இவங்க தான் நமக்கு தூக்கத்துக்கான தாலாட்ட பாட ஆரம்பிக்கிறவங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரே இடத்துல கண்ணை வச்சு ரொம்ப நேரமா படிக்கும்போதோ இல்ல வேலை செய்யும் போதோ உங்க மூளைக்கு ஒரு சிக்னல் போகும். ஓகே, இவருக்கு இப்போ ரெஸ்ட் தேவைப்படுதுன்னு. அது புரிஞ்சுக்கிட்டு இந்த மெலட்டோனின் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணும். இது ரிலீஸ் ஆன அடுத்த செகண்டே நம்ம கண்ணு அப்படியே பாரமா ஆகி சொக்க ஆரம்பிச்சிடும். சரி, பேட்டரி லோ சிக்னல் வந்தாச்சு, தாளாட்டும் பாடியாச்சு. இப்போதான் அந்த முக்கியமான தருணமே வருது. நம்ம மூளை எப்படி அந்த மெயின் ஸ்விட்சை டக்குன்னு ஆஃப் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1, அடெனோசின் அளவு ஃபுல் டேங்க் ஆயிடுது. அது ஃபுல் ஆன உடனே நம்ம மூளையோட ஒரு ஸ்பெஷல் கிளீனிங் டீம் உள்ள வருது. சயின்ஸ்ல அவங்களுக்கு பேரு மைக்ரோக்ளியா. இவங்களோட வேலை என்ன தெரியுமா? நாள் முழுக்க நம்ம மூளையில சேர்ற கழிவுகள் எல்லாம் சுத்தம் பண்றது. ஆனா யோசிச்சு பாருங்க, கிளீனிங் பண்ணணும்னா அந்த இடம் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் இல்லையா? அதுக்காகத்தான் நம்ம மூளை நரம்பு மண்டலத்தோட ஆக்டிவிட்டியை அப்படியே குறைச்சு ஒரு குட்டி லாக் அவுட் பண்ணிடுது. அந்த ஒரு செகண்ட் லாக் அவுட் தான் நம்ம திடீர்னு தூக்கத்துல விழுற மைக்ரோ ஸ்லீப். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இது நாமலாம் விரும்பி தூங்குறது கிடையாது. இது நம்ம மூளை தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் தன்னை தானே சுத்தம் செஞ்சுக்கிறதுக்காகவும் நம்மள கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிற ஒரு ஃபோர்ஸ்ட் லாக் அவுட். இந்த டேபிள்ல பாருங்க, மொத்த கதையும் இதுல அடங்கியிருக்கு. அடெனோசின் பேட்டரி லோ அலாரம் அடிக்குது. மெலட்டோனின் ரெஸ்ட் எடுங்கான தாலாட்டு பாடுது. கடைசியா மைக்ரோக்ளியா கிளீனிங் டீம் வந்து கிளீனிங் டைம்னு சொல்லி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுது. இந்த 3 பேரோட கூட்டணி தான் நம்மள அந்த திடீர் தூக்கத்துல தள்ளுது. கடைசியா இத மட்டும் நல்லா மனசுல வச்சுக்கோங்க. நீங்க எவ்வளவுதான் இன்னும் ஒரே ஒரு பக்கம் படிச்சிடுறேன் இல்ல இந்த ஒருவேளை மட்டும் முடிச்சிடுறேன்னு அடம் பிடிச்சாலும் உங்க மூளைக்கு அதோட ஆரோக்கியம் தான் முக்கியம். அதுக்கு ஓய்வு தேவைப்பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் கூட இரக்கம் பார்க்காம மெயின் ஸ்விட்சை தட்டி விட்டுடும். சோ அடுத்த முறை கண்ணு சொக்கும்போது உங்க மூளை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கேளுங்க. வணக்கம். வணக்கம்.